ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் எப்படி 90 எபோ எடுக்கிறது, நான் எப்படி தமிழில் 90 மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டு அடுத்த வருஷம் ஜேஏ விஏஓ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மேலே நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டிப்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்போ நியூ புக் தான் படித்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிச்சுட்டு நடுவில் கேப் எடுத்து குரூப் 4 படித்தனால அப்போவும் எனக்கு டைம் இல்லை. ஸோ மறுபடியும் நியூ புக்கு தான் படித்தேன். ஆனால் நான் 2019 எக்ஸாம் எழுதுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஓல்டு புக் மட்டும் தான் படிச்சுட்டு போய் எழுதினேன். அப்போது தமிழ் ஓல்டு புக்கு ப்ளஸ் 6th 8th 9th 11th அந்த நியூ புக் மட்டும் விட்டுருந்தாங்க, அதையும் படிச்சிருந்தேன். மற்ற எந்த நியூ புக்கும் படிக்கல. ஓல்டு புக் நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினேன் 2019. அப்போ வந்துட்டு என்னோட மார்க்கு 100க்கு 99, தமிழில் 100க்கு 99. இது மேக்ஸ்லேயே 23 சம்திங். ஆனால் ஜிகேல போயிடுச்சு. ஜிகேல வந்துட்டு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அதிலலாம் நல்ல மார்க்கு. ஜாகிரஃபி, சயின்ஸு, எக்கானமி மூணுலேயுமே எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையை சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. அது தெரிஞ்சது சும்மா ஃப்ளூக்கில் போட்டேன். ஸோ அந்த மாதிரி மார்க் வந்தது தான் 2019. ஸோ நான் அது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. தமிழ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜிகேல தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணேன், ரொம்பவே நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். நியூ புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணேன். இருந்தாலும் இந்த ஜிகே விட்டுறக்கூடாது, நமக்கு ஏன் ஜிகேல கம்மியாகுது, ஏன் நம்ம ஸ்மால் யூனிட் படிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜிகேல வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். தமிழில் வந்துட்டு நியூ புக்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸ்க்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சிருந்தனால குரூப் 4 வந்துட்டு தமிழ் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி ஒரு 2 to 3 hours தமிழ் ரிவிஷன் பண்ணுவேன். ரிவிஷன் பண்ணிவிட்டு சயின்ஸ் 1 hour படிப்பேன். பின்னாடி வந்துட்டு எக்கனாமி ஸ்மால் யூனிட் இருக்கு இல்லையா, டெய்லி சயின்ஸ் தொட்டுருவேன். இந்த சைடு வந்துட்டு ஸ்மால் யூனிட்டில் எக்கனாமி, ஜாகிரஃபி. எக்கனாமி வந்து 11th எக்கனாமி தேடி நல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 to 6 எக்கனாமி படித்தேன். ஓகேங்களா, எங்கள் ஜாகிரஃபி வந்துட்டு 10th ஜாகிரஃபி மட்டும் படித்தேன். அது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்போவே நான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் அது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணி எழுதினேன். மற்றபடி பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு எழுதினேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10th நியூ புக்கு இப்போ நியூ புக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு 88+ கொஷின் வந்து அதுலேருந்து தான் கேட்பாங்க. அதுலேயும் மெயினாக படிக்க வேண்டியது 10 to 6th. ஓகேங்களா, 6th to 10th நியூ புக் தான் மெயினாக படிக்கணும். ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு 85 கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 கொஷின் ஓல்டு புக்கில், பேலன்ஸ் ஒரு 10 கொஷின் வந்துட்டு 11th 12th நியூ புக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது 10th to 6th நியூ புக் தான். அதுலேயும் இன்னும் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லணும்னா 9th 10th புக்கு தான். 9th 10th தமிழ் புக் வந்து நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கனாலே பின்னாடி 8th to 6th தமிழ் புக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி 9th 10thலேருந்து தான் அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் 10th விட 9th தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸில் 9th தான் அதிக கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி 9th தான் வந்துட்டு படிக்கவும் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 10thலேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், 9th தான் போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், படிக்கவும் கஷ்டமாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, காலையில் உட்காடுறேன்னா ப்ரிலிம்ஸ் அப்போ நான் எப்படி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணேன், எதுவுமே படிக்காமல் இருந்தப்போ தமிழ் ப்ரிப்பேர் பண்ணது நான் சொல்கிறேன். குரூப் 4 ரிவிஷன் பண்ணி தான் எழுதினேன். ஸோ அது தேவையில்லை. அப்போ எப்படின்னா, காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துகிட்டு இப்போ 10th எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு புதுசாக படிக்கிறப்போ 2 இயல் படிப்பேன். 2 இயல் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். நான் நோட்ஸ் எடுத்து முடித்து அது ஒரு வாட்டி வாசிக்கிறதுக்கு எனக்கு ½ டே ஆகிடும். காலையில் உட்காந்தோன்னா மத்தியானம். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துடுவேன். ஒரு நாளைக்கு 2 இயல் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மேக்ஸு, ஜிகே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் படிக்கிற மட்டும் சொல்கிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை சும்மா வாசிச்சு தான் விட்டுருப்பேன். உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணவே மாட்டேன், எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு மனப்பாடம் பண்ணுறது பிடிக்கவே அவ்வளோ பொறுமை இல்லை எனக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் எழுதிட்டு ஒரு வாட்டி வாசிச்சுடுவேன். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் புக்கில் வாசிச்சு அப்படியே எழுதுவேன். எழுதிட்டு அதை இன்னொரு வாட்டி வாசிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னா, 3வது 4வது இயல் படிக்கிறப்போ இந்த 1வது 2வது இயல் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் வாசிப்பேன். அப்பவும் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன். மறுபடியும் வாசிச்சுட்டு 3வது 4வது இயலை படித்து அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுருவேன். இதுதான் பண்ணுவேன். ஆனால் ஒன்ஸ் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன்னா
புக்கை வந்துட்டு இலக்கியம், உரைநடை, துணைப்பாடம், புக் பேக் இது எதுக்குமே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நோட்ஸ்ன்னு எடுக்கிறனாலே ஒரு இயல் போட்டு எடுக்கிறேன்னா இந்த சைடு ஃபுல்லாக உரைநடை புக் பேக் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக இலக்கியம்னு எழுதுவேன் புக்கை நோட்டை திருப்பி. ஸோ எனக்கு அதில் வந்துட்டு புக் எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது. அவ்வளோ கிளியராக எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த நோட்ஸ் எனக்கு ரிவிஷன் டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இலக்கணத்துக்கு மட்டும்தான் புக் எடுத்தேன். ஓகேங்களா, இலக்கணம் வந்து நான் நோட் பண்ணல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நோட்ஸ் எடுக்கல. இப்படி தான் நான் படித்தேன். ஸோ அதே மாதிரி 2வது 4வது இயல் படிப்பேனா அன்னைக்கு படிச்சுட்டு திருப்பி 3வது நாள் என்ன பண்ணுவேன்னா அந்த 4 இயலையும் உட்காந்து படிப்பேன். 4 இயலையும் உட்காந்து படிப்பேன்னா மனப்பாடம் பண்ண மாட்டேன். சும்மா வாசிச்சு மட்டும்தான் விடுவேன். வாசிச்சு விட்டுட்டு கீழே அந்த 5 6வது இயல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு படிப்பேன். சப்போஸ் டைம் ஆயிடுச்சு, இந்த 4 இயலையும் வாசிக்கிறப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இயல் மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு விட்டுருவேன். திருப்பி அடுத்த நாள் அந்த 5 இயலையும் வாசிச்சுட்டு தான் அடுத்தது. இதே மாதிரி தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் நாள் ஒரு 2 இயல் எழுதுனா அதை நான் படிக்கவே இல்லை. ஆனால் 5வது நாள் நான் அந்த 5 இயலையும் வாசிக்கிறப்போ எனக்கு முதல் 2 இயலும் அவ்வளோ தரவாக ஞாபகம் இருக்கும். நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, நோட்ஸ் எழுதுறப்பே ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப கண்ணில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா, அந்த கண்டென்ட்டை என் கண்ணுக்கு பழக்கம் தான் படுத்தினேன். உட்காந்து மனப்பாடம் பண்ணல. எப்பவுமே நீங்கள் ஒன்ஸ் உட்காந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா நமக்கு சலிச்சு போயிடும். ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். வாய் விட்டு படிக்கிறது நிறுத்திடுங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாம் 10th பப்ளிக் எக்ஸாமு அந்த மாதிரி இருந்தால் ஓகே. நீங்கள் படிக்க வேண்டியது 6 to 12th புக்கு. ஸோ அத்தனையும் நீங்கள் வாய் விட்டு படிச்சிங்கன்னா ½ டேக்கு மேலே உங்களால் படிக்க முடியாது, எனர்ஜி போயிடும். ஓகேங்களா, ஸோ அமைதியாக உட்காந்து கண்ணில் பார்க்குறப்ப மனசுக்குள்ளே வாசிக்கணும். ஸோ இப்படி தான் நான் படிப்பேன். அப்போ தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் காலையில் 8 மணிக்கு வரீங்க உள்ள அண்ணா லைப்ரரியில் இருக்கப்பல நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு உள்ள வரீங்க, 9 மணி வரைக்கும் இருக்கீங்களே, ஹாஸ்டல் சாப்பாடு வேறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9 மணிக்கு போயிட்டு தான் ஹாஸ்டலில் போய் சாப்பிடுவேன். எப்படி இவ்வளோ நேரம் படிக்க முடியுது, டயர்ட் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையை சொன்னால் அப்படியே நான் எப்படின்னா இங்கே நோட் இருக்கும், டேபிளில் வந்துட்டு நான் எடுத்த நோட்ஸ் இருக்கும், இப்படி சேரில் உட்காந்துருப்பேன். இப்படி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ஆடிட்டு சும்மா இப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன். வாயை திறந்து வாசிக்க கூட மாட்டேன். சில நேரம் எனக்கு புரியலன்னா இப்படி உத்து பார்த்து வாசிப்பேன், அவ்வளோதான். ஸோ அப்படி படித்தோம்னா நம்மளால் ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் கூட படிக்கலாம். இதுவே வாய் விட்டு கத்தி படிச்சோன்னு வைங்களேன், 2 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது. அது எனக்கு லைப்ரரியில் படித்து எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப அழட்டிக்காமல் படிங்க. ஓகேங்களா, அது ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது ஆரம்பத்தில் ஆர்வம் இருக்கப்போ கரெக்டாக இருக்கும். அது எல்லா நாளும் நமக்கு செட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரிவிஷன் தான். 10th இயல் 9வது இயல் முடிக்கிறப்போ கூட நான் முதல் இயலை வாசிச்சுட்டு தான் 9வது இயலை நோட்ஸ் எழுதுவேன். இப்படி எழுதிடுவேன்னா ஒரு 4-5 நாளில் நான் 9 இயல் முடிச்சுடுவேன். 6வது நாள் என்ன பண்ணுவேன்னா அந்த 9 இயலில் ஒரு 4 இயலை மட்டும் வாசிப்பேன்னா ரிவிஷனு படிக்கவே இல்லை, ஆனால் வாசிச்சு ஞாபகம் இருக்கும், அதை ரிவிஷன் பண்ணுவேன். இப்படி தான் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த 4 இயலுக்கு ஏதாவது டெஸ்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்பேன். யாராவது ஃப்ரீ டெஸ்ட்டோ, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட டெஸ்ட்டு வாங்கிட்டு எழுதுவேன். 4 இயலுக்கு எழுதுவேன். நான் வந்துட்டு இருக்கிற டெஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லாரும் எனக்கு டெஸ்ட்டு கொடுங்க, இல்லை ஒரு டெஸ்ட் பேட்சில் போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எனக்கு கொடுத்துருங்க, 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் கொடுத்துருங்கன்னு வாங்க மாட்டேன். அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்கிற ஷெடியூலும் எனக்கு படிக்கிறதுக்கு செட் ஆகாது. ஏன்னா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 6th ஹிஸ்ட்ரி முடிங்க, நாளைக்கு வந்து 7th ஹிஸ்ட்ரி, நாளானிக்கு 8th ஹிஸ்ட்ரிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி படித்தா எனக்கு புரியாது. எனக்கு யூனிட் வைஸாக போனால் தான் ஜிகே புரியும். ஸோ அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிராமர் படிங்க அப்படிம்பாங்க. நம்ம 6 to 10th கிராமர் எடுத்து புரட்டிகிட்டு இருக்கணும். அதில் எது கிராமர் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். ஏன்னா புக் பேக்லேயும் கிராமர் இருக்கும். ஸோ இது எனக்கு செட் ஆகாதனால நான் வந்துட்டு என் ஷெடியூலில் நான் படிப்பேன். அதுக்கு ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா டெஸ்ட் எழுதுவேன். ஆனால் எப்படியும் நிறையா டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். 4 ஷெடியூல் 4 இயல் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போடுவேன். திருப்பி 7வது நாள் பேலன்ஸ் 5 இயலையும் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டுருவேன். இல்லைனா மார்னிங் டு காலையில் உட்காரேன்னா ஒரு மத்தியானம் 1-1:30 வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவேன். சாப்பிட்டு வந்து டெஸ்ட்டு போட்டுருவேன். 1 மணி நேரம் வச்சு டெஸ்ட்டு போடுவேன். இது நான் புதுசாக படிக்கிறப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க படித்து நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, நான் எப்படி டெஸ்ட்டு போடுறது அப்படின்னு. ஆனால் நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு போட்டுட்டு தான் நான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டுருவேன். 7 நாள் முடிஞ்சிச்சுங்களா, 7 நாளில் 10th தமிழ் ஓவர்.
அடுத்தது 8வது நாள் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு 9th தமிழ் எடுக்க மாட்டேன். அந்த 10th தமிழ் நான் 2 நாள் டெஸ்ட் போட்டேன் இல்லையா, அதில் என்ன தப்புன்னு பார்த்து திருப்பி ஒரு நாள் உட்காந்து அந்த 9 இயலையும் படிப்பேன். நான் வந்துட்டு ஒரு நாள் உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறத விட ஃபோக்கஸ்டாக தான் படிப்பேன். பட் கண்ணை மூடி ஒப்பிக்கிற மாதிரி படிக்க மாட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், திரும்ப திரும்ப கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவேன் நான். ஒரே டைமில் ஃபுல்லாக மக்கப் பண்ணாமல் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு மாதிரி இந்த மாதிரி 7-8 நாள் ஆயிடும். 8வது நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் 9th தொடுவேன். 9th இதே மாதிரி தான் 6th படிக்கிறப்போ ஒரு 4-5 நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா அதில் போர்ஷன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான். ஆனால் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன்னா அதில் டெஸ்ட் போட்டு அதுக்கு அனலைஸ் பண்ணாமல் அடுத்த ஸ்டாண்டர்டே போக மாட்டேன். இதுதான் வந்துட்டு 10th பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 6th to 10th தமிழ், 11th 12th தமிழ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி படித்து வச்சுருந்தாங்க, நல்லாவே படித்து வச்சுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் வாயே திறக்க மாட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ட் குறையும். அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஆன்சர் பண்ணலனாலும் எனக்கு கான்ஃபிடென்ட் குறையும். இருந்தாலும் நான் பண்ணேன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் குறையும் அப்படிங்கிறனால அதை பண்ணவே மாட்டேன். இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஐயோ கேட்டாங்களே எனக்கு தெரியலையே எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் 10th to 6th முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி டிஸ்கஷனில் யாராவது கேள்வி கேட்டாலே ஆன்சர் பண்ணவே ட்ரை பண்ணுறது, அது புக்கில் எங்கே இருக்குன்னு போய் தேடுறதே வந்துட்டு நான் 10th to 6th முடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கவே மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட கேட்டாலுமே அது எப்போனா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். எடுத்தோடனே கேட்டால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் சிலர் வந்து எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸாம் கிட்ட வரப்போ கொஞ்சம் பதட்டமாயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அது நம்ம கான்ஃபிடென்ட் ரொம்ப குறைச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் 10th to 6th தமிழை நான் முடித்தேன். 10th to 6th தமிழ் முடிச்சதுக்கப்புறமா 11th 12th தமிழ் எடுக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல், ஏன்னா அது மெதுவாக படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. ஸோ 11th நான் போன வருஷம் நோட்ஸ் எடுத்தனால அது ஓரளவுக்கு யூஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிப்பேன். இந்த சைடு வந்துட்டு 6th தமிழையோ 10th தமிழையோ ஏதோ ஒன்று ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் படிப்பேன். ஒரு 4 மணி நேரம் தமிழ் படிக்கிறேன்னா 1 மணி நேரம் பழைய புக்கு பார்த்துக்கிட்டே தான் படிப்பேன். அதுவும் கசகசன்னு ரேண்டமாக எடுக்க மாட்டேன். 10th தான் மோஸ்ட்லி போவேன். 10th எடுத்து ஒரு 4 இயல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் 11th 12th தமிழ் படிப்பேன். திருப்பி அடுத்த நாளும் வந்துட்டு பேலன்ஸ் 4 இயல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் 11th அடுத்த இயல் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் படிப்பேன். அந்த 11th அடுத்து ஒரு இயல் படிக்கிறேன் இல்லையா, அந்த இயலையும் அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த இயல் போவேன். ஸோ இந்த மாதிரி நான் எப்போ படித்தாலுமே அதில் ஒரு 2-3 மணி நேரமாவது ரிவிஷனுக்கே இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, இருக்கிறதே ஒரு 7-8 மணி நேரம் தான், அதில் வந்துட்டு நீங்கள் ரிவிஷனுக்கே 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா புது போர்ஷன்ஸ் எப்படி படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு மறக்கக்கூடாது. அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பழகிட்டோம்னா கஷ்டமே படாமல் அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10th படிச்சுட்டு 9th போனீங்கன்னா 10th நிறைய மறக்கும். இதுவே திரும்ப 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 பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அது மறக்காது. அதனால தான் ஸோ அந்த கண்டென்ட்டை பழகிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். எப்பவுமே நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் படித்தா குறைஞ்சது 2-3 மணி நேரமாவது ரிவிஷன் இருக்கும். மேக்ஸுமே அப்படி தான். சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சம்மு தெரியுதோ தெரியலையோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 11th to 12th தமிழ் முடிக்கிறப்போ 10th to 6th தமிழ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு முதல் ஃபர்ஸ்ட் டே 1 2 இயர் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இப்போ எனக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஆன்சர் தெரியும். ஆனால் நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்ஸில் எழுதுனதுனால புக்கை எடுக்கவே மாட்டேன், நோட்ஸை மட்டும்தான் பார்ப்பேன். அண்ட் அதே மாதிரி ஒரு 4 இயர் சேர்த்து ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் எடுத்துருவேன். நோட் எடுத்து இந்த சைடு உரைநடை எழுதுவேன். நோட் அப்படியே திருப்பி இலக்கியம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இந்த சைடு உரைநடை நம்ம பேட்ச் மெம்பர்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த உரைநடையை ஒரு வாட்டி வாசிப்பேன். 4 இயரோட உரைநடையும் வாசிப்பேன். பின்னாடி இலக்கியத்தை எடுத்து ஒரு வாட்டி வாசிப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் புக் எடுத்து இலக்கணம் நம்ம 4 இயரோட இலக்கணத்தை புக்கில் வாசிச்சிடுவேன். இவ்வளோதான், வாசிக்க மட்டும்தான் செய்வேன். ஸோ வாசிக்கிறப்ப நமக்கு திரும்ப திரும்ப படித்ததுனால நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுவேன். இந்த மாதிரி தான் படிப்பேன். இதுவே 10th தமிழ் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா நோட் எடுத்து உரைநடை 9 இயலோட உரைநடை துணைப்பாடம் ஒரு சைடு இருக்கும், அதை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு பின்னாடி இலக்கியத்தை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு புக் எடுத்து இலக்கணத்தை வாசிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நோட்ஸ் எனக்கு எழுதுனதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்ஸ்லேயே வந்துட்டு எழுதியிருப்பேன். இப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பாடல்கள் யாரோடது அப்படின்னா ஒரு புக்லேயே ஒன்று இருக்கும். கன்சல்டேட் பண்ணி நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனாரோடது நாட்டுடைமை தான். அது எழுதுறப்பவே திருப்பி வேறு யாரோட நாட்டுடைமை அப்படின்னு யோசிப்பேன். ஞாபகம் கண்டிப்பாக வராது, ஃபுல்லாக போட்ட முடியாது.
யாராவது கிட்ட கேட்பேன், அவங்க யாராவது 7th படிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ அவங்க நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சைடில் எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி என் நோட்ஸ் வந்துட்டு நிறைய கன்சல்டேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ திருக்குறளில் வந்துட்டு திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னா ஈரா இளங்குமரனார், திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஸோ இந்த மாதிரி திருக்குறள் ரிலேட்டடாக வர்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேட் பண்ணி எழுதுறப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஒன்று படிக்கிறப்ப ஞாபகம் இருக்கும். இதுவே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஷின் கேட்குறப்ப ஞாபகம் இருக்காது. ஸோ ரிவிஷன் டைமில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 10th to 6th 11th 12th படித்தது. அதுக்கப்புறம் ஓல்டு புக் நான் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இருந்தாலுமே எனக்கு எக்ஸாமில் போய் ஒரு 2-3 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஓல்டு புக்கில் ஆன்சர் தெரிஞ்சுது. ஓல்டு புக்லேருந்து கேட்டதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது. ஏன்னா 2019 நான் அதுதான் படிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் 1-2க்கு ஆன்சர் தெரியல. அவன் அவுட் ஆஃப் சிலபஸும் 2-3 கொஷின் போச்சு. ஸோ அதனால என்னால் தமிழில் வந்துட்டு கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. மேபி ஓல்டு புக் படிச்சிருந்தேன்னா 95 எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா 2019 ஓல்டு புக் படிச்சது தான். எடுத்து ஒரு வாட்டி வாசிச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தெரியுது ஆன்சரு, ஆனால் அதுவான்னு தெரில. ஏன்னா எப்போவோ படிச்சது, 2019 படிச்சது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ஓல்டு புக் படிக்கணும், அதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஓல்டு புக்லேருந்து கேட்பாங்க. ஓல்டு புக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ் நான் படித்த மெத்தடு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், இப்படி படித்தாலே எனக்கு நல்ல மார்க் வருது அப்படின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. தமிழ் வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, தமிழில் மார்க் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸில் எப்படி மார்க் எடுக்கலாம், ஜிகேயில் எப்படி அதிக மார்க் எடுத்தேன், இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.